ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வார் போயிட்டுருக்கு. எலெக்ஷன் எதனால சொல்லுங்கள்? நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆனதுனால தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா மட்டும்தான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இன்னும் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறாரு. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி இருக்குது பாருங்கள், டிஎம்கே, கொஞ்சம் நஞ்சம் புலம்பல் கிடையாதுங்க. ஒரு மாதத்தில் எவ்வளோ ஒரு ஆள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க, ஒன் பை ஒன்னாக. சரிங்களா? ஆனால் இவங்க புலம்பல் இருக்குது பாருங்கள். நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நாங்கள் தான்ட்டு. நம்ம மக்களாகி நாம் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்மளுக்கு தெரியாதுங்களா அவங்க செய்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் செய்யலைன்ட்டு. அதே மக்கள்கிட்ட போய் கேட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் வேலையை அவர் கரெக்டாக தான் செய்கிறாரு, இவங்க தோற்று போனதுக்கு புலம்பிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ஸ்டாலின் ஐயா பரவாயில்ல, அதுக்கு அவங்களுக்கு பிறந்த இருக்கிறாரு பாருங்க உதயநிதி, அவர் ஒரு தூங்க மூஞ்சி. அவங்களுக்கு தூக்கம் பத்தலை அப்படின்னா சபையை விட்டு வெளிநடப்பு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம சீமான், அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று என்ன தெரியுங்களா? சுத்தமான தமிழில் பேசுவார், எந்த ஒரு ஆங்கில வார்த்தையும் சேர்த்த மாட்டார். மற்றபடி அவருக்கு முத்திருச்சு இப்போது. ஏன்னா யாருமே அவர் ஓடுற பாதையில் யாரும் ஓடக்கூடாது, அவரே தனியாக ஓடி வின் பண்ணிவிட்டு நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். எல்லாரோட சேர்ந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் நான் வின் பண்ணியிருக்கேன்னா தானே அது வின்னிங்கு. தனியாக தான் நான் ஓடுவேன், நீங்கள் யாரும் வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் தமிழ் மக்கள் அப்படின்ட்டு. அப்போ நாம் யாருமே தமிழ் மக்கள் கிடையாது இல்லையா? நம்ம ஓட்டு அவருக்கு எதுக்கு? அவர் மட்டும் தமிழ் மக்களை, தமிழ் தாய் பையன் அப்படின்னா அவங்க மட்டும் ஓட்டு போட்டு அவங்களே வின் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தனியாக இது பண்ணி நடத்தி வேண்டியது தானே. எதுக்கு இதெல்லாம்? ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் கொடுங்க. இந்த டிஜிட்டல் வார் நடக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலை எல்லாருமே இப்போ வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் தப்பு எதனா இருந்ததோ அதையும் எடுத்து போடுங்க. அதை சுட்டி காட்டும் போது அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நீங்கள் ஏன் எல்லாருமே இப்போ டைமே கொடுக்காத 1 மாதத்துலேயே வந்துட்டு இவர் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார், இவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பல். ఇங்கே தான் పులమల్నా ఆంధ్రాలో ನಮ್ಮ పవన్ కళ్యాణ్ గారు, మీకు తెలియదండి మీ అన్నయ్య పెద్ద స్టారు, మీరు పెద్ద స్టారు, మీరు ఎందుకు అవ్వలేదు చీఫ్ మినిస్టర్గా? வேறே வாழ்த்து ఇప్పుడు போய் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அయ్యారు. எதுக்கு அதெல்லாம்? நம்மளுக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனதே இல்லாமல் இந்த புலம்பல் இன்னும் அதிகமாக இருக்குது. இது எங்கன்னு போய் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஆந்திராவை பரவாயில்ல, அடுத்தது கர்நாடகாவுக்கு வந்தார். இங்கே ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் அதிகம் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை நாள் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, டைம் கொடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.